தேர்ட் ஏசி தான் புக் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஏசியில் கோச் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி வந்து பிளாங்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. பிளாக் கலரில் ஒரு வெயிட்டான பிளாங்கெட், 2 பெட்ஷீட் கொடுத்துருவாங்க. நீங்கள் கீழே ஒன்று விரிச்சிட்டு மேலே ஒன்று போத்திக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து அந்த பெரிய பிளாங்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ தேர்ட் ஏசியே செம்ம பெஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம டே 1 மார்னிங் 5:10க்கு நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 54 ஹவர்ஸ் நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். இந்த ஒரே ட்ரெயினில் 54 மணி நேரம் இங்கேருந்து நம்ம காஷ்மீர் ரீச் பண்ண போகிறோம். நம்ம ஜம்முதாவிலேருந்து அங்கே அடுத்தடுத்து எப்படி கேப் புக் பண்ண போகிறோம், நம்ம எப்படி ஸ்ரீநகர் ரீச் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரெயின் லவராக இருந்தால், ட்ரெயின் ஜேர்னி பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். பிகாஸ் அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு விதமான சவுண்டு, அந்த ட்ராக் மாறுற சவுண்டு, இன்ஜின் சவுண்டு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் டீ காஃபின்னு சொல்லி அந்த கேட்குற சவுண்ட். நீங்கள் ஜேர்னி பண்ணி ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா, ட்ரெயினில் ஜேர்னி பண்ணி ரொம்ப வருஷமாக இருந்திருக்கலாம், ரொம்ப மாதமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது இதை கேட்குறப்போ உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண ஒரு மெமரிஸ் கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். ஓகேங்க, என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியை நீங்களும் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் ட்ராவல் ஸ்டார்ட் ஆனவே கொஞ்சம் நேரம் படுத்தாச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு, ஸோ ட்ரெயின் வேறு ஏர்லி மார்னிங் 5 o'clock சுத்தமாகவே தூங்கலை. ஏறினோட்டையுமே படுத்து ஒரு 4-5 ஹவர்ஸ் தூங்கியாச்சு. இப்போது பார்த்தா விஜயவாடா வந்திருக்கோம். 2 hours ட்ரெயின் லேட்டாக போகுதுங்க. ஸோ இங்கே விஜயவாடாவில் எதாவது கிடைக்குதான்னு பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். பட் நாங்கள் ஒரு பேக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ஸோ அதுக்கான டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ட்ரெயின் ட்ராவல் ஃபுட்டு கண்டிப்பாக நல்லா இருக்காது, உடம்புக்கும் செட் ஆகாது, ஃபுட் பாய்சன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரதே பெஸ்ட்டான ஒன்றா தான் இருக்கும்.